ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிசி கேம்ஸோ இல்லை ஸ்டீம் கேம்ஸ், விண்டோஸ் பிசி கேம்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் டிஸ்க் போட்டு விளையாடலாம், இல்லை ஸ்டீம் கேம்ஸாக இருக்கலாம். ஸோ இப்போ பர்டிகுலராக நான் ஸ்டீம் கேம்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது மினிமம் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன ஈச் கேம்ஸ்க்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஜிடிஏ எடுத்துக்கோங்க. ஜிடிஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு என்னோட சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணுமா, என்னோட சிஸ்டம் வந்து நான் ஸ்டீம் கேம்ஸ் விளையாட சப்போர்ட் பண்ணுமா, என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை, என்ன ஹார்ட்வேர் தேவை, என்ன சிபியூ தேவை, என்ன ஜிபியூ தேவை. ஸோ மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ், மேக்ஸிமம் ரெக்யர்மெண்ட்ஸ், ரெக்கமெண்டட் ரெக்யர்மெண்ட்ஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம பார்ப்போம். ரெண்டுத்தையும் நம்ம அந்த ஸ்டீம் கேம்ஸ் ஆப்லேயே செக் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து பிசி கேம்ஸ் விளையாடணும் ஆசையாக இருக்கும். ஸோ நான் ஸ்டீமில் கூட மெம்பர் ஆகி நான் விளையாடலாம்னு ஆசைப்படலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என் சிஸ்டம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமா அந்த கேம்ஸ்க்குலாம்னு. முக்கால்வாசி கேம்ஸ் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட அந்த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கா, இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா விளையாட முடியும், லேக் இருக்காது. நான் இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறேன் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு. மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, ரெக்கமெண்டட் ரெக்யர்மெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் கேம்ஸ் டீம்ஸில் வாங்கிட்டு கூட விளையாட முடியாமல் போகலாம். பிகாஸ் உங்களுக்கு பயங்கரமாக லேக் இருக்கும். ஏன்னா உங்கள் ஜிபியும் சிபியும் வந்து லோ லெவலில் இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணாது. ஸோ கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ஏற்ற மாதிரி விளையாடலாம். ஸோ உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் அந்த கேம் பர்ஃபெக்டாக விளையாடலாம். ஸோ இன்கேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதனா செக் பண்ணலாம்ல ஒவ்வொரு கேமும். ஸோ அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். நம்ம வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ் ஈச் கேம்ஸ்க்குன்ட்டு ஸ்டீமோட இதிலே பார்க்கலாம். நீங்கள் ஸ்டீமோட ஆப் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்டீம் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயும் செக் பண்ணலாம். ஸ்டீம் ஆப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிஃபோர் நீங்கள் ஸ்டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட செக் பண்ணலாம். ஸோ நான் டேரெக்டாக ப்ரௌசர்லேயே காமிச்சிடுறேன் என்னென்ன கேம் எதுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டீம் பவர்டு வெப்சைட் போயிடுங்க. வெப்சைட் போயிட்டிங்கன்னா எந்த கேம்ஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ரேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேஜ் செக் பண்ணுறேன். ரேஜ் 2 கேம்ஸ் வந்து என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஓகே, அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தேனே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அபவுட் திஸ் கேம் செக்ஷன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது நிறைய பேர் இது கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க, தன்னோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் செக் பண்ணாமல் டேரெக்டாக கேம் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாட முடியாது. ஸோ டு அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் எந்த கேம் நம்ம வாங்க போகிறதுக்கு முன்னாடியும் முதல்ல நம்மளோட சிஸ்டம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமா, என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7லேருந்து விளையாடலான்றாங்க 8.1 and 10. இப்போ நான் எக்ஸாம்பிள் 10 வச்சுருக்கேன். ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i5, அப்புறம் 3rd ஜென்ரேஷன் 3570 இருக்குது பாருங்கள். இந்த 3ன்னு ஆரம்பிச்சதுன்னா 3rd ஜென்ரேஷன் அர்த்தம். ஸோ பரவாயில்ல, இப்போ 10th ஜென்ரேஷனே வந்துடுச்சு. ஸோ 3rd ஜென்ரேஷன்லேருந்து யூஸ் பண்ணலான்றாங்க. அப்புறம் AMD Ryzen 3, இப்போ AMD Ryzen 7 இருக்குது. ஸோ இதுதான் மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ். 8GB RAM சொல்லியிருக்காங்க. ஸோ NVIDIA GTX கிராஃபிக்ஸ் கார்டு நான் பற்றி சொல்லிட்டுருக்கேன். NVIDIA GTX வந்து 780GB, 3GB இருந்தாலே போதுமா, சூப்பர். இது மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் ஒரு படி எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ரெக்கமெண்டடில் பார்த்தீங்கன்னா அதே தான் விண்டோஸ் 7 8.1 10. ஸோ இன்டெல் கோர் பார்த்துட்டிங்கன்னா i7 4th ஜென்ரேஷன்னே சொல்கிறாங்க. AMD Ryzen 5, ஸோ 8GB. NVIDIA GTX 1070 8GB இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3GB 8GB எங்கேயோ இருக்குது. ஸோ இது இருந்தால் சூப்பராக இருக்கும். அவைலபிள் டிஸ்க் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50GB இருக்கணும் ரெண்டுத்துக்குமே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் 14th May 2019. ஸோ நம்ம ரீசெண்டாக ஆனது எதாவது பார்ப்போமா, டூம் தான் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டீம் கேம்ஸில் எல்லா கேம்ஸும் அவைலபிளாக இருக்காது. ஏன்னா PS4 ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், இல்லைனா Xbox ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், இல்லைனா காமனாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து டூம் வந்து செக் பண்ணுறேன், டூம் எட்டர்னல். ஸோ இதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்களா இப்போ ரீசெண்டாக இருக்குது 20th March 2020. ஸோ இதோட ஸ்பெக் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஸ்க்ரால் பண்ணி கீழே ஆல் த வே டவுன் வந்துருங்க. ஸோ அங்கே தான் அபவுட் திஸ் கேம் செக்ஷன்ஸ் கீழே தான் எப்பயுமே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் பாருங்கள். இது வந்து 32GBலேயே விளையாட முடியாது இருக்குது. 64 பிட் இருந்தால் தான் விளையாட முடியும். எக்ஸாம்பிள் 64 பிட்டா 32 பிட்டா உங்கள் சிஸ்டமில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் சிஸ்டமில் இங்கே ஸ்டார்ட் பட்டன் இருக்குல்ல, அங்கே ரைட் கிளிக் பண்ணி அதில் சிஸ்டம் ரோ இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த சிஸ்டம் ரோ இன்ஃபர்மேஷன்ஸில் உங்களுக்கு கிளியராக இங்கே போட்டிருக்கோம். சிஸ்டம் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ டூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 32 பிட் வச்சுருந்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள், எனக்கு ரேமே பாருங்கள் 64GB வச்சுருக்கேன். இந்த கொஞ்சம் தாறுமாறான கேமிங் லேப்டாப். இது வந்து கேமிங்காக ஸ்பெசிஃபிக்காக கிட்டத்தட்ட நான் ஒரு 4 lakhs செலவு பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்க. 4 lakhs 4.5 lakhs அதுக்கு லேப்டாப். அது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் அந்த லேப்டாப் என்னதுன்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா i7 உங்களுக்கே தெரியும். ஸோ 6 நீங்கள் ஆரம்பிங்க. எப்போயுமே இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் தாங்க மேட்ரு. இங்கே 6ன்னு ஆரம்பிச்சா 6th ஜென்ரேஷன் அர்த்தம். 7 இருந்தால் 7th ஜென்ரேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 10th ஜென்ரேஷனே வந்துச்சு. ஃபைனலாக நம்ம சிஸ்டம் டைப் என்ன 64 பிட் அதுக்கு தானே பார்த்தோம். ஸோ பாருங்கள் 64 பிட் இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்டெல் கோர் i5 இருந்தாலும் சப்போர்ட் பண்ணும் 3.3 GHz. AMDயில் Ryzen 3 இருந்தாலே சப்போர்ட் பண்ணுன்னு இருக்காங்க. மெமரி ரேமே 8GB இருக்கணும். ஸோ NVIDIA GeForce 1050 Ti மினிமம் இருக்கணும். அண்ட் அது வந்து 4GB இருக்கணும். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் டைப் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இதுக்கு மேலே இருக்கணும். ஸோ 1050க்கு மேலே கிராஃபிக்ஸ் கார்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1060 வந்து ரெக்கமெண்டட்.
ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு கேமும் கம்பேர் பண்ணிக்கணும். ஸோ அடிஷனல் நோட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 1080 பிக்சல் 60 ஃப்ரேம் பர் செகண்ட்னா இந்த கார்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒர்க் ஆகும். ஸோ ஷுட் பி செட் டு மீடியம்னு இருக்கணுமா. ஸோ நம்ம கேம்ஸ்லாம் விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா கேம் டேக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காகவே நீங்கள் அங்கே கேம் செட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகும். சரி, நம்ம அதெல்லாம் போக போக அந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு எப்படி சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் செக் பண்ணுறதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது இப்போ எக்ஸாம்பிள் மார்வல் அவெஞ்சர்ஸ், அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னும் ரீசெண்டாக வந்தது. மார்வல் அவெஞ்சர்ஸும் ஸ்டீமில் வரப்போகுது. ஸோ அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கொடுக்கல, நான் ரீசெண்டாக செக் பண்ண கொடுக்கல, என்னென்னு பார்த்துருவோம். ஸோ மார்வல் அவெஞ்சர்ஸ் பாருங்கள். ஸோ அதே மாதிரி அபவுட் திஸ் கேம் பாருங்கள், இன்னும் சிஸ்டம் ரெக்கமெண்ட்ஸே கொடுக்கல. ஓஎஸ் வந்தீங்கன்னா 2BC டு பி கன்க்ளூடட்னு போட்டிருக்காங்க. ஸோ டு பி கன்க்ளூடட்னா இப்போ எப்போ அப்டேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ ஒன்ஸ் அது அவைலபிளாக இருக்கும்போது செக் பண்ணிப்போம். நீங்கள் மார்வல் அவெஞ்சர்ஸ் ஸ்டீமில் வாங்க போகிறதா அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வாங்குங்க எப்பயுமே. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா கேம்ஸும் என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியும். நம்ம சிஸ்டம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லையா, நம்மளோட சிஸ்டம் அது நல்லா விளையாட முடியுமா இல்லையா அப்படின்ட்டு இது மூலமாக நீங்கள் செக் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் சைன்இன் பண்ணலாம், செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் இந்த URL போயிட்டு இந்த சிஸ்டம் ரெக்கமெண்ட்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் திருப்பியும் சொல்லிடுறேன். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சிஸ்டம் போனீங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இதையும் அந்த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் கேம்ஸில் இருக்கிற ஸ்டீமில் இருக்கிற கேம்ஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுதா இல்லைன்னு தெரியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.